ஹலோ எவ்ரிவன், பிரைஸ் தான். இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்திலே வரவேற்கிறோம். நம்ம மத்தியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அன்பின் சமாதான ஊழியர் ஃபவுண்டர் வந்திருக்காரு. இன்னைக்கு அவர்தான் நம்ம இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். அவரை பத்தி கேட்டு அவருடைய ஊழியர்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஐயா ஐயா, அன்பின் சமாதான ஊழியர் வந்திருக்கீங்க. ஐயா, உங்களுடைய அறிமுகத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். சொல்லுங்க. என்னோட பேர் மணி. நான் இன்னைக்கு அன்பின் சமாதான ஊழியத்தினுடைய பவுண்டரா இருக்கிறேன். இன்னைக்கு அன்பின் சமாதான ஊழியங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா, இந்த அன்பின் சமாதான ஊழியம் இந்த பேர் நீங்க எப்படி வச்சீங்க? அது ஆண்டவர் கொடுத்தாரா இல்ல நீங்களா ஏதாச்சும் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? எப்படியா வச்சீங்க? அன்பில்லாத எனக்கு, என் இரு வாழ்விலே சமாதானம் இல்லாத எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை கொடுத்தா, அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்தா, அதுவே எனக்கு கற்றுக் கொடுத்த ஊழியமாய் மாறிவிட்டது. ஐயா, இந்த ஊழியத்தை நீங்க எத்தனை வருஷமா பண்றீங்க? இந்த ஊழியம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நம்ம செஞ்சுட்டு இருக்கிறையா. சரிங்கய்யா, இந்த ஊழியத்துல நீங்க பண்ண சாதனை என்ன? உங்களுக்கு ஆண்டு எப்படி நடத்தினாரு? நேருக்கு சொல்லுங்கய்யா. இந்த ஊழியத்துல நான் பண்ண சாதனைன்னு கேட்டீங்கன்னா, பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய பசி ஆத்திருக்கிறேன். அவருடைய தாகமுள்ள ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, உடையில்லாத ஜனங்களுக்கு உடைகளை நான் கொடுத்திருக்கிறேன். ஐயா, நீங்க இப்ப ஊழியம் பண்றேன்னு சொல்றீங்க. நீங்க பாஸ்டா இல்ல ரெவரண்டா இல்ல பிஷப்பா, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கீங்க? அதாவது நான் எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. நான் பாஸ்டும் கிடையாது, பிஷப்பும் கிடையாது, போப்பும் கிடையாது. நான் ஒரு சாதாரணமான. ஐயா, நீங்க இப்போ உங்க ஊழியத்துல நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? என்ன சவாலை சந்திச்சீங்க? எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு கிராஸ் பண்ணி சொல்லுங்க. என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அனுதினமும் சவால் தான். ஏன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பசியாக இருக்கிறார், நான் தாகமா இருக்கிறேன் என்று என்னிடத்துல பலமுறை அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு பசித்தோருக்கெல்லாம் உணவு கொடுக்கிறேன், தாகமுள்ள ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, வியாதிப்பட்டிருக்கிற ஜனங்களையும் நான் தேடி போய் விசாரித்து அவர்களுக்கு என்னால முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஐயா, இப்போ நீங்க சாப்பாடு கொடுத்துட்டீங்க, தண்ணி கொடுக்குறேன்றீங்க, இதுக்கெல்லாம் பணம் எப்படி வருது? இல்ல உங்களுக்கு ஏதோ பேங்க்ல பணம்லாம் அந்த மாதிரி கேட்கற கேள்விகளா வருது, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பொதுவா எல்லாருமே கேட்கலாம், கிறிஸ்தவர்கள்னாவே அவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வரும்ட்டு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே வித்தியாசம் தான். நான் ஒரு ஹோட்டல் மாஸ்டரா இருந்தேன். டெய்லி சம்பாதிக்கிற என்னுடைய காசுல என்னுடைய வீட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் கொடுப்பேன். இன்னைக்கு 1 கிலோ அரிசினா வீட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கி கொடுப்பேன். மற்றதெல்லாம் என்னுடைய ஊழியத்துக்கு எடுத்து நான் பயன்படுத்துவேன். சரிங்க, உங்க எதிர்கால ஊழியத்தை பத்தி என்ன உங்களோட திட்டம், உங்க ஐடியா, அதை பத்தி நீங்க என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க. என்னுடைய எதிர்கால திட்டம் ஒன்னே ஒண்ணுதாயா. எல்லா சபைகளும் உண்மையா இயேசுடைய அன்பை அறியணும். இயேசுவின் பிள்ளைகளா எல்லா திருச்சபைகளும் மாறணும். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய மாவட்டத்திலும் சரி, நம்முடைய மாநிலத்திலும் சரி, எத்தனையோ ஜனங்கள் பசியோடு இருக்கிறாங்க, தாகத்தோடு இருக்கிறாங்க, பாரத்தோடு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுடைய பாரங்களை ஒருவர் சுமக்கிறவளாய் மாறணும். ஒருவர் பசி ஆற்றக்கூடியவளாய் மாறணும். ஒருவர் வியாதிப்பட்டிருந்தா அவளை விசாரிக்கவளாய் மாறணும். தங்களால் ஈண்டதை உதவிகளை தாங்களாய் முன் வந்து செய்யணையா. நல்லது ஐயா. ஐயா, நல்ல ஒரு ஆன்சரை கொடுத்தீங்க ஐயா. மக்களுக்கு நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. நன்றி ஐயா. ஐயா, உங்க ஊழியம் ஒன்றும் மேம்பட, ஐயா உங்க ஊழியம் ஒன்றும் நல்லா நடக்க கத்தோட ப்ரேயர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா வீவர்ஸும் ப்ரேயர் பண்ணிப்பாங்க ஐயா. ஐயா, உங்க ஊழியம் ஒன்றும் நல்லா நாங்க பார்த்துக்கீங்க. கத்துக்கு ஸ்தோத்திரங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.